2026 நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு சில புது ரூல்ஸ் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா பேன் அண்ட் ஆதார் ரூல்ஸ். ரெண்டாவது கோல்டுக்கான ஜிஎஸ்டி, அதோட மேக்கிங்க்கான ஜிஎஸ்டி. மூணாவது கோல்டு வாங்குறதுக்கான நியூ டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பேன் அண்ட் ஆதார் ரூல்ஸ். 2 lakhsக்கு மேலே நீங்கள் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேன் அண்ட் ஆதாரை வந்து மேண்டேட்ரி ஆக்கியிருக்காங்க. ஈவன்டோ பேமெண்ட் வந்து டிஜிட்டல் முறையில் இருந்தாலும் கூட. அதே மாதிரி 2 lakhs மேலே கேஷில் நீங்கள் கோல்டு வாங்குறதுக்கு வந்து அலௌட் கிடையாது. அதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 lakhs மேலே கேஷில் வாங்க முடியாது அப்படின்னா சரி பில்லை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா அப்படின்னா ஜுவல்லர்ஸ்க்கு வந்து பில்லை ஸ்ப்ளிட் பண்ணுற ஆப்ஷனும் கிடையாது. அதுவும் வந்து இந்த நியூ ரூல்ஸில் பேன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி. கோல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து 3%. அதாவது 1 lakh நீங்கள் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஜிஎஸ்டி 3%. ஆனால் மேக்கிங் சார்ஜஸ்க்கு ஜிஎஸ்டி வந்து 5%. சப்போஸ் நீங்கள் வாங்குற 1 lakh கோல்டுக்கு மேக்கிங் சார்ஜஸ் வந்து 10,000 அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு 5% வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க. அதாவது 500 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கோல்டு வாங்கல ஒரு ஸ்மார்ட் பையராக இருக்கணும்னா இந்த டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா நீங்கள் வாங்குகிற கோல்டோட இன்வாய்ஸ் வேல்யூ. அந்த இன்வாய்ஸ் வந்து நீங்கள் உங்கள் பேரில் உங்கள் ஓனர்ஷிப் இருக்காங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ரெண்டாவது கோல்டோட பியூரிட்டி. அதுக்கு வந்து நமக்கு HUID அப்படிங்கிற ஒரு கோடு இருக்குது. அந்த ஹால்மார்க் கோட் வந்து 6 digit கோட். அது வந்து அந்த ஜுவல்லரியில் இருக்காங்கிறத நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கணும். இது இருக்குது அப்படின்னா நாளைக்கு வேறு லீகல் அண்ட் டேக்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கின கோல்டோட பியூரிட்டி வந்து கரெக்டாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மேக்கிங் சார்ஜஸ். இந்த மேக்கிங் சார்ஜஸ் வந்து இருக்கிறதுலே யாரது வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்குங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். சம்டைம்ஸ் ஃபெஸ்டிவல்னால மேக்கிங் சார்ஜஸில் சில டைம் டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். அதை நீங்கள் கம்பேர் பண்ணி கடை டு கடை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.